ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாமிக்கு வைக்கிற பூக்களை வேஸ்ட் பண்ணி தூக்கி தான் போடுவோம். இனிமேல்ட்டு அதை தூக்கி போடாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இன்றைக்கி இதிலிருந்து ஒரு சாம்பிராணி தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் இதுக்கு பன்னீர் ரோஸு, சம்பங்கி, மஞ்சள் கலர் சாமந்தி எல்லாமே காய வச்சு ஒரு பிளேட் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம நல்லா பவுடராட்டம் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட சாம்பிராணி செய்கிறதுக்கான கட்டி சாம்பிராணி ஆட் பண்ணிக்கலாம். 50 கிராம் அளவுக்கு கட்டி சாம்பிராணி, ஒரு 10 பீஸ் ஏலக்காய், ஒரு 10 பீஸ் கற்பூரம் எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். சாம்பிராணிக்கு கற்பூரம்லாம் போடுறது தோட்டு நம்ம சாம்பிராணி கொளுத்தக்குள்ளார ஃபுல்லாக எல்லாமே பக்கமும் சேர்ந்து எரியும். அதனால தான் கற்பூரம் ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து இப்போ நல்லா பவுடராட்டம் அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ சாம்பிராணிக்கு பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றி கட்டி இல்லாமல் உடச்சி எடுத்துக்கலாம். ஏலக்காய் போட்டிருக்கிறதோட்டு கொஞ்சம் அந்த ஏலக்காய் தோல்லாம் நமக்கு சாம்பிராணி கூட தென்படும். அதை எல்லாமே எடுத்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது கூட வாசனைக்காக பன்னீர் சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரோஸ் வாட்டர் பன்னீர் கூட ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நமக்கு சாமிக்கு உகந்தது தான், அதனால தான் ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் சேர்க்குறது தொட்டு நல்லா சாம்பிராணி முழுதாக எரியக்குள்ளார வாசனை சூப்பராக இருக்கும். இது கூட ஜவ்வாதும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இது பிடிக்கிற அளவுக்கு வரணும். இங்கே பாருங்கள், நான் இப்போ இது கூட எல்லாமே ஆட் பண்ணி இந்த மாதிரி நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் கோன் ஷேப்பில் தான் செஞ்சு எடுத்துருக்கிறேன். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான ஹோம்மேட் சாம்பிராணி ரெடி ஆகிடும். இது நம்ம கையாலே செய்யக்குள்ளார நமக்கு சாமிக்கு படைக்கக்குள்ளார ஒரு ஆத்ம திருப்தி. இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கிறோம். எவ்வளோ வருதுன்றதை பார்க்கலாம். நம்ம இனிமேல்ட்டு இதை காசு கொடுத்து கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு நேரம் கிடைக்கக்குள்ளார வீட்டிலே செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உடையக்குள்ளார நமக்கு ரோஸ் வாட்டர் வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணிக்கு பதில் நம்ம ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணோன்னா வாசனை இன்னும் அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம தண்ணிக்கு பதில் ஃபுல்லாக ரோஸ் வாட்டரே ஆட் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாம்பிராணி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.